ஸோ ஹாய் கைஸ், வெல்கம் டு தி லீட் கோட் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, லிங்க்டு லிஸ்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு லிங்க்டு லிஸ்ட்னால் என்னென்னு சொல்லிட்டு பார்த்துட்டு, அதுக்கப்புறம் லிங்க்டு லிஸ்ட்டுக்கும் அதுக்கப்புறம் அந்த அரேக்கும் உள்ள டிஃப்ரென்ஸை பார்த்துட்டு, அதுக்கப்புறம் அதில் இருக்கிற ஒவ்வொரு மெத்தட்ஸாக நம்ம என்ன பண்ணலான்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஆக்சுவலாக நம்ம இப்போ தான் என்ன பண்ணுறோன்னா, ஒரு ரியல் டேட்டா ஸ்ட்ரக்சருக்குள்ளே என்டர் ஆகிறோம். ஸோ இப்போ பார்க்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு ஓகேங்களா, நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், லிங்க்டு லிஸ்ட்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகேங்களா. ஸோ இப்போது ஒரு லிங்க்டு லிஸ்ட்டில் ஓகேங்களா, இப்போ நமக்கு என்ன இருக்குன்னா ஓகேங்களா, நமக்கு ஆக்சுவலாக லிங்க்டு லிஸ்ட் ஸ்ட்ரக்சர் வந்து இப்படி தான் இருக்கும். ஓகேவா, லிங்க்டு லிஸ்ட் ஸ்ட்ரக்சர் இப்படி தான் இருக்கும். லெட்ஸே எக்ஸாம்பிள் இப்போ பாருங்களேன், இது இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இங்கே ஒரு இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஒரு பாக்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஓகேவா. ஸோ எக்ஸாம்பிள் இங்கே நமக்கு எத்தனை பாக்ஸ் இருக்குது, 1 2 3 4 5 இருக்குது. ஓகேங்களா. ஸோ இது கிடையாது. ஓகேவா. ஸோ நமக்கு மொத்தமாக எத்தனை இருக்குது, 5 இருக்குது. ஓகேங்களா. இந்த 5க்கும் பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ஓகேவா, நோடுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. இந்த 5க்கும் பேர் என்ன சொல்லுவாங்க, நோடுன்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே எழுதியிருக்கேன் பார்த்தீங்களா. ஸோ இந்த 5க்கும் பேர் நோடு. ஓகேங்களா. ஸோ இப்போது அந்த நோடுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா ஓகேவா, நமக்கு இங்கே பாருங்களேன், இங்கே இதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா டேட்டான்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஓகேவா, லிங்க்குன்னு சொல்லலாம், இல்லைன்னா இன்னொன்று பாயிண்டர்ஸ்ன்னு சொல்லலாம். ஓகேங்களா. ஸோ லிங்க் இல்லை பாயிண்டர்ஸ். ஓகேவா. ஸோ ஃபஸ்ட் இருக்கிறது டேட்டா, ரெண்டாவது இருக்கிறது என்னென்னா அந்த லிங்க். ஓகேவா. ஜஸ்ட் நான் வச்சுக்கோங்க, இது வரைக்கும் பார்த்தது என்னென்னா நம்ம லிங்க்டு லிஸ்ட்டில் என்ன இருக்கும்னா நோடு இருக்கும். ஓகேங்களா. ஸோ அந்த நோடு தான் இது. ஓகேவா. ஸோ அந்த நோடுக்குள்ளே என்ன இருக்கும்னா நமக்கு 2 இருக்கும். ஒன்று வந்து டேட்டா இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு லிங்க் இருக்கும், இல்லை பாயிண்டர் இருக்கும். ஓகேங்களா. இப்போ புரிஞ்சுதா. ஸோ இது 2 புரிஞ்சிருக்கும். இது மட்டும்தான் இருக்குமான்னு கேட்டால் கிடையாது. அந்த நோடுக்கான ஓகேவா, இப்போ எக்ஸாம்பிள் இந்த நோடு இருக்குது பார்த்தீங்களா, இந்த நோடுக்குன்னு ஒரு மெமரி இருக்கும். ஓகேங்களா. அதாவது நமக்கு மெமரி அட்ரஸ் இருக்கும்ல, நமக்கு எப்படி அரே லிஸ்ட்டில் இருக்கும்ல, சேம் அதே மாதிரி இங்கேயும் இருக்கும். ஓகேங்களா. ஸோ இங்கே பார்த்தீங்களா, இங்கே இருக்கா, இங்கே இருக்கா, இங்கே இருக்கா, இங்கே இருக்கா. ஸோ இது என்னென்னா அந்த ஓகேங்களா, அந்த நோடுக்கான மெமரி அட்ரஸ். இப்போது நம்ம அரே லிஸ்ட்டில் பார்க்கும்போது நமக்கு என்ன இருந்திருக்குன்னா, இல்லை அரேயில் பார்க்கும்போது என்ன இருந்திருக்குன்னா, நமக்கு இங்கே 101 இருக்குன்னா அடுத்தது என்னவாக இருக்கும், 102 இருக்கும். இங்கே என்ன இருக்கும், 103, அடுத்தது 104. அதாவது மெமரி அட்ரஸ் வந்து நமக்கு என்னவாக இருந்துகிட்ருந்துருக்கும், கண்டினியூஸாக இருந்துகிட்ருந்துருக்கும். பட் இங்கே அப்படி இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகேங்களா. ஈச் நோடுக்கும் வேறு மெமரி அட்ரஸ் இருக்கலாம். ஓகேங்களா. ஸோ இப்போது லிங்க்டு லிஸ்ட்டில் எப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குன்னு மட்டும் தான் சொல்லியிருக்கேன். பட் என்னன்னு சொல்லிட்டு எதுவுமே எக்ஸ்பிளைன் பண்ணல. ஓகேங்களா. லிங்க்டு லிஸ்ட்டுங்கிறது ஒரு நோடு கனெக்ட் ஆகிருக்கும். ஓகேங்களா. ஸோ அதுக்குள்ளே இருக்கிற டேட்டானா என்னன்னு சொல்லிட்டு பாயிண்டர்ஸ்னால் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ இப்போது ஒன் செகண்ட். இப்போது நம்ம நோடு இருக்குது பார்த்தீங்களா, இது எப்படி கனெக்ட் ஆகிருக்கும், ஒன்றுக்கும் இன்னொன்றுக்கும் எப்படி கனெக்ட் ஆகிருக்கும்னா ஓகேங்களா, இப்போது இதுதான் ஆக்சுவல் டேட்டா. இப்போது நமக்கு அரே எடுத்துக்கிட்டோம்னா எப்படி இருக்கும், இப்போது இங்கே பாருங்களேன், இப்போது அரே ஆக்சுவலாக எப்படி இருக்கும்னு பார்த்துக்கோங்க. ஓகேவா. நம்ம அரேயை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன இருக்கும், நமக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஸ்ட்ரக்சர் இருந்திருக்கும். கரெக்டாக, நமக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் இருந்திருக்கும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா, அது எல்லாத்துக்கும் மெமரி அட்ரஸை செட் பண்ணியிருப்போம். எக்ஸாம்பிள் நான் இந்த அரேவை எத்தனை இது பண்ணுறேன்னா மொத்தமாக 6 சைஸுன்னு கொடுத்துட்டுனா எனக்கு 0லேருந்து 5 வரைக்கும் மெமரி அட்ரஸ் க்ரியேட் ஆயிரும். கரெக்டுங்களா. எனக்கு மெமரி அட்ரஸ் க்ரியேட் ஆகிருக்கும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் அதை ஆக்சஸ் பண்ணுறது எப்படி பண்ணலான்னா, என்னால் என்ன பண்ண முடியும், 0 1 2 3 4ன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ண முடியும், ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ செட் பண்ணுறேன்னா லைனாக செட் பண்ணலாம், இல்லை நம்ம அந்த ஆர்டர் வைஸில் கொடுப்போம்ல, இதே அரே லிஸ்ட்டில் இருந்தால் ஆடுன்னு கொடுக்கும்போது 0ல் செட் ஆயிருந்தால் 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு செட் ஆகிட்டே போயிட்டு இருக்கும். ஸோ அரே லிஸ்ட்டில் அரேனா என்னன்னு தெரியாதவங்க கார்டில் லிங்க் தரேன், அதை செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா. ஸோ இப்போ செட் ஆயிடுச்சா. இப்போ எக்ஸாம்பிள் நான் டிக்ளேர் பண்ணது 6. ஓகேவா. இப்போ நான் என்ன செட் பண்ணியிருக்கேன், 5 தான் செட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா. அப்போ எனக்கு மீதி ஒன்று இருக்குது. ஓகேவா. இப்போது எக்ஸாம்பிள் 1 2 3 4 5. ஓகேவா. 5 செட் பண்ணிட்டேன், 1 மிச்சம் இருக்குது. அப்போ எனக்கு என்ன ஆயிருக்குன்னா, இங்கே மெமரி எக்ஸ்ட்ரா இருக்குது. ஓகேவா. எக்ஸ்ட்ரா இருக்குது. அதே மாதிரி இப்போ நான் எக்ஸாம்பிள் இங்கே 6 இருக்கா, நான் இங்கே 10ன்னு செலக்ட் போட்டுட்டேன்.
ஓகேவா? எனக்கு இன்னும் 2, 3 ஆட் பண்ணணும். ஓகேவா? 2, 3 அரேல ஆட் பண்ணணும்னா என்னால பண்ண முடியாது. ஏன்னா, எனக்கு அது ஃபிக்ஸ்டு சைஸு. ஓகேவா? எனக்கு அது ஃபிக்ஸ்டு சைஸு. என்னால எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்க முடியாது. அதே மாரி குடுத்துருக்க அரே சைஸ் இப்போ நான் வந்து 50 குடுத்துருக்கேன்னு வைங்களேன், ஒரு அரேவ கிரியேட் பண்றக்கு. இப்போ அதில நான் 30 தான் அதில யூஸ் பண்ணிட்டேன்னா, மீதி 20 எனக்கு என்னவா இருக்கும்? எக்ஸ்ட்ரா மெமரி என்ன இருக்கும்? மெமரி அட்ரஸ் செட் ஆயிருக்கும். ஓகேங்களா? எக்ஸாம்பிள் 100ல ஆரம்பிக்குதுன்னா, 150 வரைக்கும் எந்த எக்ஸாம்பிள் பொறுத்தவரைக்கும் 150 வர வரைக்கும் மெமரி அட்ரஸ் செட் ஆயிருக்கும். பட் ஆனா நம்ம அத யூஸே பண்ணியிருக்க மாட்டோம். கரெக்ட்டுங்களா? இது வந்து ஒரு அரேல இருக்க ஒரு ப்ராப்ளம். ஓகேவா? இந்த இஷ்யூவ வந்து இங்க கிளியர் பண்ணலாம். இந்த லிங்க்டு லிஸ்ட்ட யூஸ் பண்ணி. ஸோ அதனால தான் நான் முன்னாடியே எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருந்தேன். நோடுன்னா என்னன்னு சொல்லிட்டு எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இப்போ இத எப்படி ஆக்சஸ் பண்ணுவோம்னா, இண்டெக்ஸஸ் வச்சு ஆக்சஸ் பண்ணுவோம். அட்ரஸ் வந்து செட் ஆகுறது நம்ம முன்னாடியே செட் பண்ணியிருப்போம். இப்போ நம்ம நோடுனா ஆல்ரெடி என்னன்னு பார்த்துட்டோம். இப்போ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஓகேவா? இப்போ எனக்கு இங்க என்ன இருக்கு? ஒரு நோடு கிரியேட் ஆயிருச்சு. ஓகேவா? எனக்கு இது ஒரு நோடு. ஓகேவா? நான் என்ன பண்ணுவேன்னா, நான் என்ன சொன்னேன்னா, அந்த டேட்டான்னு சொன்னேன்ல, ஒரு நிமிஷம். உப்ஸ். யாஹ்! ஸோ இப்போ அந்த டேட்டான்னு சொன்னேன்ல, இந்த டேட்டால எனக்கு ஆக்சுவலா வேல்யூஸ் இருக்கும். இங்க 3 இருக்கா? நான் என்ன பண்ணிருவேன், அந்த 3ய செட் பண்ணிருவேன். அதுக்கப்புறம் அந்த லிங்க் இருக்கு பார்த்தீங்களா? இந்த லிங்க்கு. இங்க லிங்க் இருக்கா? இந்த லிங்க்ல என்ன பண்ணுவேன்னா, அடுத்த நோட் இருக்கு பார்த்தீங்களா? அதோட மெமரிய வந்து ரெஃபரன்ஸ்க்கு குடுத்துருவேன். இப்போ இங்க பாருங்களேன். எனக்கு என்ன இருக்கு? ரெஃபரன்ஸ்க்கு இருக்கு. இங்க பாருங்களேன். எனக்கு என்ன இருக்கு? ரெஃபரன்ஸ்க்கு இருக்கு. ஸோ எனக்கு இங்க என்ன இருக்கு? ரெஃபரன்ஸ்க்கு இருக்கு. ஸோ இங்க என்ன இருக்கு? இங்க நல். அதாவது எதுவுமே இல்ல அடுத்தது. ஸோ அதனால நான் நல்லுன்னு செட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இது புரிஞ்சுதா? ஸோ அதாவது நம்ம ஒரு நோட கிரியேட் பண்ணிருவோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்னா, அடுத்தடுத்து வேல்யூ செட் பண்ணுவோம்ல. இங்க இண்டெக்ஸிங் வராது. அதுக்கு பதிலா என்ன பண்ணுவோம்னா, அடுத்த நோடு என்ன வருதோ அதுக்கான ஒரு மெமரி அட்ரஸ் இருக்கும். கரெக்ட்டுங்களா? அந்த மெமரி அட்ரஸ் என்ன பண்ணுவோம்னா, நம்ப அந்த நோடுல 2வது பாயிண்ட்ல குடுத்துருவோம். ஓகேங்களா? ஸோ அதே மாரி ஒவ்வொன்னுக்கும் பண்ணிட்டே வந்துட்டுருப்போம். லாஸ்ட்டா இருக்கு பார்த்தீங்களா? அதுக்கு என்னன்னு குடுத்துருவோம்னா, நல்லுன்னு குடுத்துருவோம். ஸோ இப்போ இந்த ஸ்ட்ரக்சர்ல யோசிச்சு பாருங்களேன். இப்போ ஆக்சுவலா நான் இது வந்து ரெஃபரன்ஸ்க்காக போட்டேன். ஆக்சுவலா எப்படி உங்களுக்கு ரெஃபர் பண்ணுவோம்னா 3. ஓகேவா? இந்த 3 எதோட கனெக்ட் ஆகுது? 4ஓட கனெக்ட் ஆகுது. அதுக்கப்புறம் இது எதோட கனெக்ட் ஆகுது? 1ஓட கனெக்ட் ஆகுது. இது 2ஓட கனெக்ட் ஆகுது. அதுக்கப்புறம் 6. ஓகேங்களா? இப்படி தான் எனக்கு செட் ஆயிருக்கும். என்ன பண்ணுவேன், நான் இதோட ஓகேவா? இதோட அட்ரஸ் இருக்கு பார்த்தீங்களா? மெமரி அட்ரஸு அத வந்து நான் இங்க ஓகேவா? இங்க வந்து குடுத்து வச்சிருப்பேன். ஸோ அடுத்தனால 3க்கு அடுத்த நோட நான் பார்க்கணும்னா என்ன பண்ணலான்னா, இதோட அட்ரஸ பார்த்தாலே எனக்கு அடுத்த நோடு தெரிஞ்சிரும். ஸோ அடுத்த நோடு தெரிஞ்சிரும், அடுத்த நோடு தெரிஞ்சிரும், அடுத்த நோடு தெரிஞ்சிரும். ஓகேங்களா? ஸோ இப்போ இதில எப்படி மெமரிய வந்து நம்மனால எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணாமயோ, இல்லைன்னா வேணும்னாலும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். ஒரே நிமிஷம். எஸ். இப்போ நான் என்ன பண்றேன், நம்ம எக்ஸாம்பிள் எடுத்திருக்கோம்ல. இப்போ நம்ப ஒரு எக்ஸாம்பிள் எடுத்திருக்கோம். கரெக்ட்டுங்களா? இந்த எக்ஸாம பொறுத்தவரைக்கும் எனக்கு என்ன இருக்கு? நோடு இங்க ஒண்ணு இருக்கு. இங்க ஒரு நோடு இருக்கு. ஓகேவா? இப்போ இதுக்கு 2க்கும் நடுவுல நான் ஒண்ணு ஆட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா, நான் என்ன பண்ணுவேன்னா, இப்போ நமக்கு பொறுத்தவரைக்கும் நம்ம இப்போ இந்த 2 நோடுக்குக்கான ரிலேஷன்ஷிப் என்னன்னா, இந்த மெமரி அட்ரஸஸ நான் என்ன பண்ணியிருப்பேன், இங்க குடுத்துருப்பேன். கரெக்ட்டுங்களா? இப்போ ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் என்ன இருந்திருக்கும்? 2, 7, 1ன்னு இருந்திருக்கும். ஸோ அதனால என்ன ஆகும்? இது போயிட்டு இங்க ரெஃபர் பண்ணுவோம். இப்போ நான் புதுசா ஒரு நோட ஆட் பண்றேன்னா, நான் என்ன பண்ணணும்னா, இப்போ சிம்பிளா ஓகேவா? புதுசா ஒண்ணு வந்திருக்கு பார்த்தீங்களா? அத வந்துட்டு இதுக்கு நான் 2க்கும் நடுவுல தான் ஆட் பண்ணணும்ல. இதோட மெமரி அட்ரஸஸ் என்ன பண்ணுவேன்னா, இந்த 271 எடுத்துட்டு 21ன்னு போட்டுப்பேன். ஓகேங்களா? ஸோ அப்ப என்ன ஆகும்? இந்த 4 பார்க்கும். இந்த 4 வேல்யூ இருக்கு. இந்த நோடுக்கு அடுத்த நோட பார்க்கணும்னா என்ன பண்ணலாம்? இந்த மெமரி அட்ரஸஸ் பார்க்கணும். இதோட மெமரி அட்ரஸஸ் என்னது? 21. ஸோ அந்த 21 எங்க இருக்குங்கிறத நான் செக் பண்ணா எனக்கு என்ன ஆயிரும்? எனக்கு இங்க இருக்கு. கரெக்ட்டா? எனக்கு இங்க இருக்கு. ஸோ இந்த நோடுக்கு ரெஃபர் ஆயிரும். இப்போ இந்த சைடு ஆட் பண்ணிட்டோமா? அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்னா, இந்த 21 இருக்கு பார்த்தீங்களா? அதுக்கு அடுத்த நோடு இதுக்கு அத கொண்டு வந்து நான் என்ன குடுப்பேன்னா, இங்க ரெஃபரன்ஸ்க்கு குடுத்துருவேன். ஓகேவா? இங்க ரெஃபரன்ஸ்க்கு குடுத்துருவேன். அப்ப என்ன ஆயிருக்கும்? இப்ப பாருங்களேன். இந்த டயகிராம படி. ஃபர்ஸ்ட்டு உப்ஸ். எஸ். ஃபர்ஸ்ட்டு என்ன இருந்திருக்கும் எனக்கு?
இந்த மெமரி அட்ரஸ் வந்து இதோட கனெக்ட் ஆகிருக்கும். இப்போ என்ன ஆயிருக்கு, இது வந்துட்டு 21ன்னு இருக்குது. ஸோ 21ங்கும் போது 21ஓட மெமரி அட்ரஸ் இங்கே. ஓகேவா? அப்போ எனக்கு என்ன ஆயிருக்கும், ஃபஸ்ட்டு 3 இருக்கும், அடுத்தது என்ன இருக்கும், 4 இருக்கும். இதோட மெமரி அட்ரஸஸ் என்னது, 9. ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த 9ஓட மெமரி அட்ரஸ் என்னது, 271. அதோட மெமரி அட்ரஸ் நோட தேடுமா, அது இது. ஸோ 1. ஓகேவா? ஸோ 1க்கு அப்புறம் என்னது, 1 2 3. 1 2 3ஓட நோடு எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. கரெக்டாக? மெமரி அட்ரஸ் நோடு இங்கே இருக்குது. அடுத்தது 2. ஸோ அதுக்கப்புறம் இங்கே என்ன இருக்குது, 201. ஓகேவா? ஸோ அதை தேனோம்னா அதோட நோடோட டேட்டா வந்து என்னது, 6. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் அதில் என்ன இருக்குது, நல் இருக்குது. ஸோ அப்படியே நிறுத்திடலாம். ஓகேவா? ஸோ இப்போது நான் ஒன்று நடுவில் ஆட் பண்ணும். இதே மாதிரி தான் நம்ம ஃப்ரண்ட்டில் ஆட் பண்ணாலும் சரி, அதெல்லாம் பார்க்கலாம், நம்ம கோட் வைஸில் பார்க்கலாம். பேக்கில் ஆட் பண்ணாலும் சரி, இல்லை சென்டரில் ஆட் பண்ணாலும் சரி. ஓகேவா? இல்லை ரிமூவ் பண்ணுறனாலும் சரி. ஓகேவா? ரிமூவ் பண்ணால் எனக்கு இது ரிமூவ் ஆயிரும். அதுக்கப்புறம் என்ன ஆயிரும், இது ரெண்டும் கனெக்ட் ஆகிக்கும். அது எல்லாமே நம்ம கோடில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கலாம். பட் நான் இப்போதைக்கு என்ன பண்ணுறேன்னா, ஒரு டிஃப்ரென்ஸ்க்காக சொல்கிறேன். அரே லிஸ்ட்டுக்கும் லிங்க்டு லிஸ்ட்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்னா, அங்கே மெமரி வேஸ்டேஜ் அதிகமாக ஆகும். எக்ஸாம்பிள் நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கோம்னா, நம்ம பாதி தான் பண்ணியிருக்கோம்னா, மெமரி மீதி டேட்டாஸ் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம். அதே மாதிரி அதை வேஸ்ட்டாக போயிட்டுருக்கும். அதே மாதிரி எக்ஸ்ட்ரா வேணாலும் ஆட் பண்ணிக்க முடியாது. பட் இங்கே அங்கே இல்லை. நான் என்ன பண்ணலான்னா, நடுவில் போயிட்டு ஒன்று இங்கே மெமரியே எக்ஸ்ட்ரா ஸ்பேஸே இல்லை, பட் நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு நோட என்னால் ஆட் பண்ணவும் முடிஞ்சுது. அதே மாதிரி ஒன்று ரிமூவ் பண்ணாலும் எனக்கு எக்ஸ்ட்ரா இங்கே வேறு எதுவுமே ஸ்பேஸ் இருக்க போகிறதில்ல. கரெக்டாக? ஏன், அந்த நோடையை நான் ரிமூவ் பண்ணிவிட்டா இதுக்கு ரெண்டுக்கும் நான் கனெக்ஷன் கொடுத்துட்டேன். ஸோ அப்போது எனக்கு இங்கே மெமரி லீக்கேஜ் நடக்கவே நடக்காது. ஸோ அதுதான் லிங்க்டு லிஸ்ட்டில் இருக்கிற மிகப்பெரிய அட்வான்டேஜ். இப்போது அரே லிஸ்ட்டுக்கும் லிங்க்டு லிஸ்ட்டுக்கும் என்ன வித்தியாசம்னு சொல்லி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ ஓகேவா, இப்போது நம்ம பார்க்கலாம், இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கலாம் ஒவ்வொன்றா. எஸ், ஓகே. ஸோ இப்போ இது புரிஞ்சுதா? ஸோ அதுக்கப்புறம் இப்போது இந்த நோடை, ஓகேவா, இந்த நோடை எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நோடை எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போது நான் இன்டெல்ஜே போய்க்கிறேன். ஓகேவா? ஸோ இன்டெல்ஜேயில், ஓகேவா, இப்போது இன்டெல்ஜேயில் போயிட்டு நான் ஒரு நோடை டிக்ளேர் பண்ணணும். ஓகேவா? ஒரு லிங்க்டு லிஸ்ட்டை டிக்ளேர் பண்ணணும். லிங்க்டு லிஸ்ட்டுக்கு நம்ம ஆக்சுவலாக இன்பில்ட் மெத்தட் யூஸ் பண்ணலாமான்னு கேட்டால் யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? நாம் எப்போவுமே நம்ம ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறீங்கனாலும் சரி, எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுக்கு நோடை வந்து ஒரு கிளாஸாக டிக்ளேர் பண்ண வச்சுட்டு அதுலேருந்து தான் கொஷின்ஸ் கேட்பாங்க தவிர, இன்பில்டை வந்து உங்களுக்கு யூஸே பண்ண சொல்ல மாட்டாங்க. எந்த டேட்டா ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும், நோடை பொறுத்த வரைக்கும் தான். ட்ரீஸ்க்கும் இதே கான்செப்ட் தான் வரும். பட் அது ட்ரீஸ் வரும்போது பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நோடு, அதாவது ஒரு ஈச் நோடு நம்ம பார்த்தோம்ல, நிறைய நோட்ஸ் கனெக்ட் ஆகிருந்ததில்ல, அந்த நோடை எப்படி டிக்ளேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணிட்டேன், நான் ஒரு கிளாஸை டிக்ளேர் பண்ணிட்டேன். அதுக்கான நேம் என்னது, நோடு. ஓகேவா? அதுக்கப்புறம் அதில் நான் 2 வேரியபிள்ஸை க்ரியேட் பண்ணுறேன், அதாவது அட்ரிபியூட்ஸை க்ரியேட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு என்னதுன்னா இன்ட். ஓகேவா? ஃபஸ்ட் என்னது, இன்ட். அதோட நேம் டேட்டான்னு கொடுக்குறேன், அதாவது வேரியபிள் நேம் டேட்டான்னு கொடுக்குறேன். அதாவது இந்த டேட்டா. ஓகேவா? இந்த டேட்டா. ஓகேவா? இப்போ எனக்கு என்ன வேணும்னா வேல்யூஸ். இது இன்டீஜர்னால நான் இன்ட்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? இதுவே ஸ்ட்ரிங்காக இருந்துச்சுன்னா ஸ்ட்ரிங்கு கூட கொடுக்கலாம், எல்லா டேட்டா டைப்பும் வரலாம். பட் நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு மேக்ஸிமம் என்ன வரும்னா, உங்களுக்கு இன்டீஜர் தான் வரும், மேபி லாங் வரலாம். ஓகேவா? ஸோ இதுதான் வரும். இல்லை உங்களுக்கு கொஷினை பேஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணணும், டேட்டா டைப்பாக மாற்றிக்கணும். ஓகேவா? ஸோ இது புரிஞ்சுதா? அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா? இந்த நெக்ஸ்ட்டு என்ன டேட்டா டைப்புன்னு பாருங்களேன். நமக்கு இங்கே டேட்டா டைப்ஸே வரல. என்ன இருக்குது, ஒரு கிளாஸ் இருக்குது. அதாவது அது என்ன கிளாஸ், இந்த கிளாஸு தான். ஓகேவா? ஸோ இந்த கிளாஸையே நம்ம கொடுத்துருப்போம். ஏன் நமக்கு இங்கே நோடுன்னு கொடுத்துருக்கோன்னா, நல்லா பார்த்துக்கோங்க, நமக்கு மெமரி அட்ரஸஸை வந்து கிளாஸில் நம்மளால் என்ன பண்ண முடியாது, எடுத்துக்க முடியாது. அதனால கோட் வைஸில் நம்ம என்ன பண்ணுவோன்னா, இப்போது நான் என்ன பண்ணுவேன்னா, இங்கே டிக்ளேர் பண்ணுறேன்னா, ஓகேவா, இங்கே வேல்யூஸ் இருக்குது 4ன்னா, அடுத்தது இங்கே ரெஃபரன்ஸ்க்கு நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த நோடு இருக்குல்ல, இந்த டோட்டல் நோடு, அதையே இங்கே நான் செட் பண்ணிப்பேன். ஓகேவா? அந்த மாதிரி. ஓகேவா? மெமரி அட்ரஸஸ் ஆக்சஸ் பண்ண முடியாதனால நான் என்ன பண்ணியிருப்பேன்னா, நோடையே நான் டிக்ளேர் பண்ணிப்பேன். இப்போ கன்ஃபியூசிங்காக இருந்தாலும் போக போக அது ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ நமக்கு 2 வேரியபிள்ஸ் தான். ஓகேவா? ஒன்று என்னது, டேட்டா, அதாவது அது இன்டீஜர். அதுக்கப்புறம் மேபி மாறலாம்,
அது கொஷினை பேஸ் பண்ணி மோஸ்ட்டாக இன்டீஜர் தான் வரும். அதுக்கப்புறம் எப்போவுமே என்ன கொடுக்கணும்னா அடுத்தது இருக்கும்ல, ஏன்னா இது என்னது, நம்ம ஒரு நோடை வந்து எப்படி அக்சஸ் பண்ணுவோம், அடுத்தது வச்சு தானே அக்சஸ் பண்ணுவோம், அதோட ரெஃபரன்ஸ் கொடுக்கணும்ல. அதனால அந்த கிளாஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நோடையே நான் என்ன எடுத்துட்டேன், நெக்ஸ்ட்டுங்கிற ஒரு வேரியபிளை எடுத்துக்கிட்டேன். ஸோ இது 2 புரிஞ்சுதா? அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணியிருக்கேன், ஓகேவா, கன்ஸ்ட்ரக்டர், ஓகேவா, ஒரு பேராமீட்டர் கன்ஸ்ட்ரக்டர் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதில் என்ன பண்ணியிருக்கேன், நல்லா பாருங்கள், நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு நோடு க்ரியேட் பண்ணும்போது, ஓகேவா, நான் என்ன பண்ணியிருப்பேன், அந்த பேராமீட்டரில் அதுக்கான வேல்யூவை வாங்கிட்டு அதை என்ன பண்ணுவேன், அந்த டேட்டாக்குள்ளே செட் பண்ணிடுவேன். ஓகேவா, இது புரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா, நான் அந்த நெக்ஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, நெக்ஸ்ட் நோடு எனக்கு என்னன்னு தெரியாது. நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு நோடு க்ரியேட் பண்ண போகிறேன். நான் எதுக்கு இன்னும் பக்கத்தால் இருக்கிற நோட வேறு ரெஃபரன்ஸ் தெரியும். ஏன், எனக்கு ஃபஸ்ட்டே இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு நோடு தான் க்ரியேட் பண்ணுறேன். இப்போ தான் அந்த நோடே க்ரியேட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடியே எனக்கு எப்படி பக்கத்தால் இருக்கிறது தெரியாதுல்ல. அதனால நான் என்ன பண்ணுறேன்னா, நல்லுன்னு செட் பண்ணிடுறேன். ஓகேவா, இவ்வளோ தான். ஓகேவா, இதுதான் என்னென்னா ஒரு நோடு க்ரியேட் பண்ணுறதுக்கான கோடு. ஓகேவா, இது புரிஞ்சிருக்கும். ஓகேவா, ஸோ இப்போது என்னென்ன பார்த்துருக்கோங்கிறத ஒரு நிமிஷம் ரீகால் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு, ஓகேவா, இது கொஞ்சம் பொறுமையாகவே போகலாம். ஃபஸ்ட்டு லிங்க்டு லிஸ்ட்னா என்னென்னு பார்த்தோம். லிங்க்டு லிஸ்ட்னா என்னது, ஒரு நோடு, ஓகேவா, அந்த நோடு இன்னொரு நோடோட மெமரி அட்ரஸை வச்சுருக்கோம். ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி நமக்கு எவ்வளோ நோடு வேணாலும் கனெக்ட் பண்ணிக்கிட்டே போவோம். ஸோ கலெக்ஷன்ஸ் ஆஃப் நோடு சேர்ந்தது தான் என்னென்னு சொல்லுவாங்கன்னா லிங்க்டு லிஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ஏன் எல்லாத்துக்கும் ஒவ்வொன்றுக்கும் லிங்க் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால தான் இதுக்கு என்னென்னா லிங்க்டு லிஸ்ட்டுன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் ஒரு அரேக்கும் லிங்க்டு லிஸ்ட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸுன்னு பார்த்தோம். எதனால நம்ம அரேயை கம்பேர் பண்ணும்போது லிங்க்டு லிஸ்ட்டில் வந்து நமக்கு என்ன அட்வான்டேஜ் இருக்குன்னு பார்த்தோம். என்னது மெயினாக மெமரி லொக்கேஷன், அதாவது நமக்கு மெமரி லீக்கேஜ் அங்கே நடக்காது. எதை பொறுத்த வரைக்கும், லிங்க்டு லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும். பட் அங்கே அதிகமாக நடக்கிறதுக்கு சான்ஸ் அதிகம் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இது டிஃப்ரென்ஸ். அதுக்கப்புறம் என்ன பண்ணோன்னா, ஒரு நோடை வந்து எப்படி கோடில் க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஓகேவா, ஸோ இது 3ஐயும் பார்த்துருக்கோம். இப்போது இந்த 3 புரிஞ்சுதா? அதுக்கப்புறம் ஓகேவா, லைன் பை லைன் போகலாம். ஓகேவா, ஃபஸ்ட் இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இதுக்கு இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, முன்னாடி எல்லாத்துக்குமே நம்ம என்ன பண்ணியிருப்போம், அரே லிஸ்ட்டில் யூஸ் பண்ணுற வரைக்கும் ஆடுங்கிற ஒரு மெத்தட் இருந்துச்சு. அதே மாதிரி நம்ம பார்த்துருப்போம், ஹேஷ் செட்டு, ஹேஷ் மேப்பு, இந்த மாதிரி பார்க்காதவங்க ஆக்சுவலாக டிஎஸ்ஏ கோர்ஸ் ஒன்று பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அது பிளேலிஸ்ட் இருக்கும், அதை செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, ஸோ நியூவாக வந்திருக்கவங்க. ஸோ நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா, எல்லாத்துக்கும் மெத்தட்ஸ் இன்பில்டாக இருந்துச்சு. கரெக்டாக, அதை என்ன பண்ணியிருப்போம், புட்டுன்னு கால் பண்ணியோ இல்லை கெட்டுன்னு கால் பண்ணியோ இல்லை ரிமூவ், டெலீட், கிளியர், எம்டி, இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணியிருப்போம், அவங்க ஆல்ரெடி ஜாவா கலெக்ஷன்ஸில் இருந்துச்சு, அதை எடுத்து நம்ம என்ன பண்ணிட்டோம், யூஸ் பண்ணிட்டோம். பட் இங்கே என்னது, இது இன்பில்டே கிடையாது, நான் க்ரியேட் பண்ண ஒரு கிளாஸ். கரெக்டாக, அப்போது நான் க்ரியேட் பண்ண கிளாஸுக்கு நான் தான் என்ன பண்ணணும், மெத்தட்ஸ் எழுதணும். கரெக்டாக, ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா, இந்த வீடியோவை 2ஆக செப்பரேட் பண்ணிடுவேன். ஓகேங்களா, ஸோ இப்போதைக்கு ஒரு 2-3 லைக் பேசிக்கான இம்ப்ளிமெண்டேஷன் பார்த்துட்டு, அதுக்கப்புறம் பார்ட் 2ல வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா, மீதி இருக்க அந்த மெத்தட்ஸை பற்றி பார்க்கலாம். இது மட்டும் இல்லாமல் இதை பேஸ் பண்ண ஒரு மெயின் கொஷின் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் லிங்க்டு லிஸ்ட்டை பேஸ் பண்ணி அல்காரிதம்ஸும் இருக்குது. நம்ம எப்படி அரேஸ்க்கு பார்த்தோம்ல நிறையா அல்காரிதம்ஸ், ஸோ அதே மாதிரி இதுக்கும் ஒரு டெக்னிக்ஸ் அண்ட் அல்காரிதம் இருக்குது. அதையும் பற்றி ஃபியூச்சரில் பார்க்கலாம். ஓகேவா, ஸோ இப்போது நான் என்ன பண்ண போகிறேன், ஃபஸ்ட்டு ஆட் மெத்தட் எழுதுகிறேன். ஓகேவா, இப்போது ஒரு நோடை க்ரியேட் பண்ணிட்டேன். கரெக்டாக, இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு நோடை க்ரியேட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும், இன்னொரு நோடை க்ரியேட் பண்ணணும், இன்னொரு நோடை க்ரியேட் பண்ணணும். ஓகேவா, ஸோ அப்படி சேர்ந்தது தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா லிங்க்டு லிஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி ஒன்று சொல்ல மறந்துட்டேன். ஓகேவா, இப்போது எனக்கு நோடு இருக்குது, இதுதான் நோடு. கரெக்டாக, இது எல்லாமே நோடு. எக்ஸாம்பிள் 1 2 3 4. ஓகேவா, ஸோ இதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா, ஓகேவா, இந்த ஃபஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஹெட்டுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா, அதே மாதிரி முடியுது பார்த்தீங்களா, அதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா டைலுன்னு சொல்லுவாங்க. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, நோடு எல்லாமே நோடு தான். பட் ஃபஸ்ட் இருக்க நோடு பேர் என்னென்னா ஹெட் நோடுன்னு சொல்லுவாங்க, லாஸ்ட் இருக்க நோடு பேர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா டைல் நோடுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ இதை சொல்ல மறந்துட்டேன் ஆக்சுவலாக. ஓகேவா, ஸோ இது புரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் ஓகேவா, ஸோ அதுக்கப்புறம் இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட் நான் என்ன பண்ணுவேன், ஒரு நோடை க்ரியேட் பண்ணணும். ஓகேவா, ஸோ ஒரு நோடை க்ரியேட் பண்ணணும். இப்போ எனக்கு என்ன ஆகும், நான் என்ன பண்ணுறேன், இப்போதைக்கு கோடு அப்புறம் பார்க்கலாம், ஃபஸ்ட் லாஜிக்கு பார்த்துடலாம். இப்போ ஆடுங்கிற ஒரு மெத்தட் இருக்குன்னு வைங்களேன். அப்போ என்ன ஆகும், எனக்கு ஒரு டேட்டா பாஸ் பண்ணுவாங்க. இப்போ 1ன்னு பாஸ் பண்ணுறாங்கன்னா நான் என்ன பண்ணணும், அதில் நான் ஆட் பண்ணணும். கரெக்டாக, இப்போ என்ன பண்ணுவேன், ஃபஸ்ட் எடுத்தோடனே எனக்கு இங்கே எதுவுமே இருக்காது.
கரெக்டாக எனக்கு எம்டியாக இருக்கும். நான் என்ன பண்ணலாம், ஒரு ஹெட் நோடு இருந்தால் தானே அதில் நான் போயிட்டு ஆட் பண்ண முடியும். கரெக்டாக இப்போ எனக்கு ஹெட் நோடே கிடையாது. கரெக்டாக அப்போ என்ன பண்ணியிருப்பேன்னா, நான் ஃபஸ்ட்டு ஹெட் நோடு இப்போ என்னவாக இருக்கும்னா நல்லுன்னு இருக்கும். ஏன்னா எனக்கு எதுவுமே இருக்காது. கரெக்டாக இது வரைக்கும் ஒரு நோடு இருந்தால் தானே அதை என்ன பண்ண முடியும், அதுக்கு நெக்ஸ்ட்டு போயிட்டு இந்த ரெஃபரன்ஸ் கொடுத்து ஆட் பண்ணிக்க முடியும். ஃபஸ்ட் டைம் வரும்போது எனக்கு எதுவுமே இருக்காதுல்ல. ஸோ அதனால நான் என்ன பண்ணுவேன்னா, ஃபஸ்ட்டு ஓகேவா என்ன செக் பண்ணுவேன்னா, ஹெட்டில் அதாவது ஃபஸ்ட் இருக்கிறது என்ன சொல்லுவாங்கன்னா ஹெட் நோடுன்னு சொல்லுவாங்கன்னு சொன்னேன்ல. ஸோ அது வந்து நல்லா இருக்கான்னு செக் பண்ணுவேன். ஓகேவா நல்லா இருக்குன்னா என்ன அர்த்தம்னா, இது வரைக்கும் ஒரு ஹெட்டுங்கிற நோடே எனக்கு இல்லைன்னு அர்த்தம். கரெக்டாக இப்போ இங்கே பாருங்களேன், இங்கே ஹெட்டு மெத்தட் எடுத்துக்கலாம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட்டு ஆட் மெத்தடுக்கு எழுத போகிறோம். இப்போ நான் ஒரு நோடை க்ரியேட் பண்ணிவிட்டு ஓகேவா அதை நம்ம பார்க்கலாம். நான் என்ன செக் பண்ணியிருப்பேன், ஃபஸ்ட்டு ஈக்குவல் டு நல்லான்னு தான் பார்த்துருப்பேன். ஓகேவா அப்படி நல்லா இருக்குன்னா என்ன அர்த்தம், எனக்கு எதுவுமே இல்லைன்னு அர்த்தம். அப்படி இருந்துச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன், இந்த ஒன்றை வச்சு ஓகேவா இந்த ஒன்றை வச்சு ஒரு நோடை க்ரியேட் பண்ணுவேன். ஓகேவா இப்போ நோடை க்ரியேட் பண்ணிட்டேன்னா ஓகேவா அந்த நோடை என்ன பண்ணுவேன்னா ஹெட் நோடுன்னு சொல்லிட்டு விட்டுருவேன். ஓகேவா அந்த நோடுன்னு என்ன சொல்லிட்டு விட்டுருவேன், நான் ஹெட் நோடுன்னு சொல்லிட்டு விட்டுருவேன். ஓகேவா இது ஃபஸ்ட் டைம் வரும்போது மட்டும். ஸோ அப்போ எனக்கு என்ன இருக்கும், இப்போ நல்லா பாருங்களேன் அவுட்புட் என்ன இருக்கும், இப்போது எனக்கு ஒரு நோடு க்ரியேட் ஆகிருக்கும். ஓகேவா ஸோ அந்த நோடு தான் இந்த நோடு தான் என்னது ஹெட் நோடு. ஓகேவா இப்போ இது புரிஞ்சிருக்கும். ஸோ இன்னும் இப்படி இது இருக்கா, ரெஃபரன்ஸ்க்கு நான் போட்டுக்கிட்டா இப்போ எப்படி இருக்கும்னு, இங்கே என்ன இருக்கும் ஒன்றுன்னு இருக்கும், இங்கே என்னவா இருக்கும் நல்லுன்னு இருக்கும். ஓகேவா புரிஞ்சுதா. அதுக்கப்புறம் இப்போது நான் இன்னொரு தடவை இந்த மெத்தடை கால் பண்ணுறேன்னு வைங்களேன். இப்போ என்ன பண்ணுறேன், இன்னொரு தடவை கால் பண்ணுறேன். அப்போ என்னன்னு பாஸ் பண்ணுறேன், 2ன்னு பாஸ் பண்ணுறேன். ஓகேவா நான் என்ன பாஸ் பண்ணுறேன், 2ன்னு பாஸ் பண்ணுறேன். அப்போது உள்ளே வருமா, உள்ளே வந்தக்கப்புறம் இப்போ என்ன செக் பண்ணும், அந்த ஹெட் ஈக்குவல் டு நல்லான்னு செக் பண்ணலாமா. ஏன் ஹெட் ஈக்குவல் டு நல்லான்னு செக் பண்ணலாம். ஏன் இது வரைக்கும் ஏதாச்சும் ஒரு நோடு இருக்கான்னு பார்க்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம்ல, அதனால. ஓகேவா இப்போது இங்கே நல்லா கிடையாது. ஏன் எனக்கு ஆல்ரெடி தான் ஒரு நோடு ஹெட் நோடுன்னு இங்கே நான் கொடுத்து வச்சுருக்கேன்ல, அதனால எனக்கு அது நல்ல இல்லை. ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா, இங்கே கோட் பார்த்தாலே தெரியும்ல. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணிடுறேன், எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகேவா நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகேவா ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா, நான் லூப் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், ஆடு தானே பண்ணுறோம். ஸோ அதனால என்ன பண்ணுவோன்னா, நான் கடைசியில் தான் ஆட் பண்ண போகிறேன். கரெக்டாக நம்ம இன்செர்ட் பண்ணுற மெத்தட்லாம் அப்புறம் பார்க்கலாம் நடுவில். இப்போதைக்கு ஆடுனா கடைசியில் ஆட் ஆகும். கரெக்டாக ஸோ அப்போது கடைசியில் நான் ஆட் பண்ணணுன்னா நான் என்ன பண்ணுவேன், கடைசிக்கு போகணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஓகேவா அப்போது கடைசிங்கிறத நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம், இங்கே பார்த்தா தெரிஞ்சிருக்கும். கடைசிங்கிறத நான் எப்படி கண்டுபிடிக்கலான்னா, எந்த நோடோட மெமரி அட்ரஸ் நல்லுன்னு இருக்கோ, எக்ஸாம்பிள் இங்கே செக் பண்ணி பாருங்கள். இங்கே என்ன இருக்குது 200 இருக்குது, இங்கே என்ன இருக்குது 271 இருக்குது, இங்கே என்ன இருக்குது 123 இருக்குது, இங்கே என்ன இருக்குது 201 இருக்குது, இங்கே என்ன இருக்குது நல்லுன்னு இருக்குது. அப்போது நல்லுன்னு இருந்துச்சுன்னா அது என்னது கடைசி, அதாவது டெய்லுன்னு அர்த்தம். ஓகேவா ஸோ அப்போ என்ன பண்ணணும், நான் கடைசியை கண்டுபிடிக்கணும். ஓகேவா எங்கே நல்லு இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ அதை நான் என்ன பண்ணணும், லூப் பண்ணி கண்டுபிடிச்சிக்கலாம். கோல் அப்புறம் பார்த்துடலாம். ஓகேவா ஸோ நான் கோட் அப்புறம் சொல்கிறேன். இப்போ எங்கே நல்லுன்னு இருக்கோ ஆனால் அது வரைக்கும் என்ன பண்ணும், லூப் பண்ணிகிட்டே இருப்பேன். ஓகேவா அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணிப்பேன், அதை ஸ்டாப் பண்ணிப்பேன். ஓகேவா அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன், நல்லுன்னு வந்தக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன், இந்த நோடு இருக்குல்ல புதுசாக க்ரியேட் பண்ண நோடு, அது இதோட கனெக்ட் பண்ணிடுவேன். அப்போது பின்னாடி பேக்கில் எப்படி பேக்ரவுண்டில் எப்படி ரன் ஆகும், இது டேட்டா. கரெக்டாக எக்ஸாம்பிள் இது 2 ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்குன்னு ஒரு மெமரி அட்ரஸ் வந்துருக்கும் 107 207 அப்படின்னு இருக்குன்னா ஓகேவா இப்போது இதில் என்ன இருக்கும், நல்லுன்னு தான் இருக்கும். கரெக்டாக ஏன் நம்ம க்ரியேட் பண்ணும்போது என்ன பண்ணியிருப்போம், நெக்ஸ்ட் ஈக்குவல் டு நல்லுன்னு சொல்லியிருப்போம். கரெக்டாக அதனால இங்கே நல்லு தான் இருக்க போகுது. ஓகேவா நான் என்ன பண்ணுவேன், இந்த மெமரி அட்ரஸ் இருக்குது பார்த்தியா, இந்த மெமரி அட்ரஸை இந்த நல்லுன்னு இங்கே இருந்துச்சுல்ல, அந்த நல்லை எடுத்துகிட்டு 207 செட் பண்ணிடுவேன். ஸோ அப்போ எனக்கு என்ன ஆயிரும், 2 க்ரியேட் ஆயிரும். புரிஞ்சுதா. இன்னொரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன், இப்போ குயிக்காக போடலாமா, ஆடு 3. ஓகேவா ஆடு 3. ஓகேவா அப்போ என்ன ஆகும், நான் லூப் பண்ணுவேன்னா ஃபஸ்ட் தடவை செக் பண்ணுவேன், இது என்னது நல்லான்னு பார்ப்பேன், கிடையாது. அதுக்கப்புறம் அடுத்தது இங்கே வரும், இது நல்லான்னு பார்ப்பேன், நல். ஸோ நல்லுன்னு இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவேன், அந்த மெமரி அந்த நல் இருக்குது பார்த்தியா, அதை எடுத்துகிட்டு இதுக்கான ஒரு மெமரி அட்ரஸ் இருக்கும்ல, இதுக்கான மெமரி அட்ரஸ் எக்ஸாம்பிள் ஃபார் எக்ஸாம்பிள் 108ன்னு வச்சுக்கலாமா, அந்த 108 என்ன பண்ணுவேன், இங்கே நான் ஆட் பண்ணிடுவேன். ஓகேவா ஸோ அப்போ எனக்கு என்ன ஆயிரும், இதோட இது கனெக்ட் ஆயிரும். ஓகேவா 3 ஏன் இங்கே என்ன இருக்கும், நல்லதாக இருக்கும் ஆஸ் யூஷுவல் படி. முடிஞ்சுதா. அப்போது 1 2 3 இப்படி என்ன பண்ணலாம், நமக்கு எவ்வளோ வேணுமோ பேக்கில் ஆட் பண்ணிகிட்டே போயிட்டுருக்கலாம். இதுதான் அதோட ஒர்க் ஃப்ளோ. ஓகேவா இப்போ கோடை பார்க்கலாம்.
இப்போ நான் ஆஸ் யூஷுவலா நான் இந்த லைன் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். பட் இருந்தாலும் இன்னொரு டைம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ எனக்கு இங்கே என்ன இருக்குது, நான் ஒரு ஆடுங்கிற மெத்தடை கால் பண்ணிட்டேன். ஓகேவா? ஆடுங்கிற மெத்தடை நான் கால் பண்ணிட்டேன். கால் பண்ணக்கப்புறம் ஓகேவா, நான் என்ன பண்ணியிருக்கேன், அந்த பேராமீட்டரில் டேட்டாவை வாங்குகிறேன். வாங்கி என்ன பண்ணுறேன், நமக்கு தான் ஆல்ரெடி நோடுங்கிற ஒரு மெத்தட் இருந்துச்சுல, அந்த நோடுங்கிற மெத்தடை நான் கிளாஸ் இருந்துச்சுல, அந்த கிளாஸை யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணிட்டேன். அப்போ டேட்டா உள்ளே போகுமா, அப்போ இங்கே என்ன ஆகும், 1 வருதுன்னு வைங்களேன். இப்போ எக்ஸாம்பிள் இந்த எக்ஸாம்பிளுக்கு நான் 5 ஓகேவா, 5 எடுத்திருக்கேன். ஸோ அப்போ என்ன ஆகும், இங்கே 5 வரும். ஓகேவா, இங்கே இது இங்கே 2 க்ரியேட் ஆகிருக்கும். ஃபஸ்ட் என்ன க்ரியேட் ஆகிருக்கும், ஒரு 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 டேட்டாவும் ஒரு நெக்ஸ்ட்டுங்கிற ஒரு நோடும் க்ரியேட் ஆகிருக்கும் வேரியபிள் நேமில். அதுக்கப்புறம் என்ன ஆகும், இந்த கன்ஸ்ட்ரக்டர் ரன் ஆகுமா, அப்போ எனக்கு என்ன ஆகும், அந்த வேரியபிளில் என்ன ஆகும், இந்த டேட்டாங்கிறத பாஸ் ஆகுறதுனால அந்த டேட்டாக்குள்ளே என்னென்னு ஸ்டோர் ஆகும், இங்கே 5ன்னு ஸ்டோர் ஆகிருக்கும். ஓகேவா, அதுக்கப்புறம் இதில் என்ன ஸ்டோர் ஆகும், நல்லுன்னு ஸ்டோர் ஆகிருக்கும். அதுதான் நம்ம இங்கே பார்த்தோம். கரெக்டாக, இது நம்ம ஃபஸ்ட் எடுத்தோன்னு என்ன பண்ணோம், இப்போது எனக்கு ஒரு நோடு க்ரியேட் ஆகிருக்கும். கரெக்டாக 1 நல்லுன்னு. ஓகேவா, புரிஞ்சிச்சா? இப்போ ஏன் நம்ம ஒவ்வொரு டைம் கிளிக் பண்ணும்போது டேட்டா வந்துட்டு நான் நல்லுன்னு போடுறேன்னு புரியுதா? ஏன் இங்கே வந்து நான் என்னென்னு செட் பண்ணியிருக்கேன், நல்லுன்னு செட் பண்ணியிருக்கேன். இங்கே ஓகேவா, அதனால தான் நம்ம என்ன ஒரு நோடு க்ரியேட் பண்ணாலே அதோட நெக்ஸ்ட் நோடு என்னவாக இருக்கும், நல்லுன்னு தான் இருக்கும். இது புரிஞ்சுதா? அதுக்கப்புறம் என்னது, நாம் ஃபஸ்ட்டு தடவை செக் பண்ணோம்ல, இது ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஹெட்டு நல்லுன்னு இருந்துச்சுன்னு என்ன அர்த்தம், புதுசாக அப்போ தான் ஒரு ஹெட்டே க்ரியேட் பண்ண போகிறோன்னு அர்த்தம். அதாவது ஹெட்டு தான் ஃபஸ்ட்டு நோடு. கரெக்டாக, அப்போ நான் க்ரியேட் பண்ணுறேன்னு என்ன பண்ணுவோம், நான் அந்த ஹெட்டுங்கிற வேரியபிள் என்ன பண்ணியிருப்பேன்னா இங்கே டிக்ளேர் பண்ணியிருப்பேன். ஓகேவா, அந்த கிளாஸ்லேயே. ஓகேவா, ஏன்னா எனக்கு ஹெட்டுலேருந்து தானே அடுத்தடுத்தது போகணும். அதனால என்ன பண்ணியிருப்பேன், ஸ்டாட்டிக்காக ஒரு ஹெட்டுங்கிறத வந்து நான் டிக்ளேர் பண்ணியிருப்பேன் ஒரு நோடுங்கிற ஆப்ஜெக்டில். ஓகேவா, அதில் போயிட்டு என்ன பண்ணுவேன், நம்ம நோட செட் பண்ணிவிட்டு நான் அப்போவே ரிட்டர்ன் பண்ணிடுவேன். ஓகேவா, அதுக்கப்புறம் என்ன பண்ணிடுவேன், அப்போவே நான் என்ன பண்ணிடுவேன், ரிட்டர்ன் பண்ணிடுவேன். ஏன், எனக்கு ஒரே இதை தான் ஃபஸ்ட் டைம் நான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ அதனால நான் ஃபஸ்ட்டு ஹெட்டில் ஆட் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுறலாம்ல. அதுக்கப்புறம் நான் ஏன் போயிட்டு கடைசியை செக் பண்ணுவேன், கடைசியும் செக் பண்ணவே அவசியம் கிடையாது. ஏன், இதுதான் எனக்கு ஃபஸ்ட்டு நோடு. கரெக்டாக, அதனால நான் அப்படியே விட்டுருவேன். இது புரிஞ்சுதா? அதுக்கப்புறம் ஓகேவா, இப்போது அப்படி இல்லைன்னா என்ன பண்ணுவேன், நான் அந்த ஹெட்டை எடுத்துப்பேன். எக்ஸாம்பிள், இப்போது நான் கொஞ்சம் பொறுமையாகவே போகிறேன், வீடியோ பெருசாக இருந்தாலும் பரவாயில்ல. 1 2 3 4 ஓகேவா, இப்போ 5. ஓகேவா, எனக்கு இப்படி ஒரு லிங்க்டு லிஸ்ட் இருக்குன்னு வையே, 6 வந்து நான் ஆட் பண்ணணும் இதில். ஓகேவா, அப்போது நான் என்ன பண்ணுவேன்னா, ஃபஸ்ட்டு இந்த ஹெட்டை தான் நான் எடுப்பேன். ஏன்னா ஹெட்லேருந்து தானே நம்ம ஒவ்வொரு இதாக இப்படி போக முடியும். அப்போ நான் என்ன பண்ணுவேன், ஃபஸ்ட்டு இந்த ஹெட்டை தானே எடுப்பேன். அதனால நான் என்ன பண்ணிக்கிட்டேன், அந்த கரண்ட்டுங்கிற ஒரு வேரியபிளில் அந்த ஹெட்டை எடுத்துட்டேன். இப்போ புரிஞ்சுதா? நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த ஹெட்டை எடுத்துட்டேன். ஓகேவா, அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா, நெக்ஸ்ட்டு ஈக்குவல் டு நல் வரும் வரைக்கும் நான் என்ன பண்ணுவேன்னா செக் பண்ணிகிட்டே இருப்பேன். எக்ஸாம்பிள், அதுதான் ஒயில் கண்டிஷனில் போட்டிருக்கேன். என்னது, எப்போ வந்துட்டு நெக்ஸ்ட்டு நாட் ஈக்குவல் டு நல்லுன்னு முடியுதோ அப்போ லூப்பை நிறுத்திடணும். ஓகேவா, அப்போ என்ன பண்ணணும், லூப்பை நிறுத்திடணும். எக்ஸாம்பிள், இது எப்படிங்கிற ரெஃபரன்சேஷனாக இருக்கும். ஓகேவா, இதோட மெமரி அட்ரஸ் இருக்கும். அதே மாதிரி இதுக்கும் மெமரி அட்ரஸ் இருக்கும், இதுக்கும் மெமரி அட்ரஸ் இருக்கும், இதுக்கும் மெமரி அட்ரஸ் இருக்கும். பட் ஆனால் இதுக்கு இருக்காது. இதுக்கு என்ன இருக்கும், நல்லுன்னு இருக்கும். கரெக்டாக, இதுக்கு என்ன இருக்கும், நல்லுன்னு இருக்கும். ஓகேவா, அப்போ நான் என்ன பண்ணுவேன், ஃபஸ்ட்டு இந்த நோடுக்கு வருமா, இந்த நோடுக்கு என்ன பண்ணும், நெக்ஸ்ட்டு செக் பண்ணுவேன். ஓகேவா, நெக்ஸ்ட் இங்கே என்ன கொடுத்துருப்பேன், இந்த நோடு தான் ரெஃபரன்ஸாக கொடுத்துருப்பேன். கரெக்டாக, அப்போ நல்லு கிடையாது. அதுக்கப்புறம் என்ன ஆகும், நான் உள்ளுக்குள்ளே என்ன பண்ணுவேன்னா அந்த கரண்ட் டாட் ஈக்குவல் டு கரண்ட் டாட் நெக்ஸ்ட்னு எடுத்துப்பேன். இப்போது நல்லா பாருங்கள், இதுதான் எனக்கு என்னவாக இருக்கும், ஹெட் நோட நான் கரண்ட் நோட்னு கொடுத்துட்டேன். அப்போது கரண்ட் நோட்டில் எனக்கு என்ன இருக்கும், இந்த 1 தான் இருக்கும். கரெக்டாக, கரண்ட் நோட்டில் இந்த 1 தான் இருக்கும். ஓகேவா, அப்போ நான் என்ன பண்ணுவேன், அது ஃபஸ்ட்டு நல்லான்னு செக் பண்ணுவேன், கிடையாது. கரெக்டாக, அதோட நெக்ஸ்ட்டு வந்து நல்ல கிடையாது. அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, கரண்ட் ஈக்குவல் டு, அதாவது கரண்ட்டை என்னவா மாற்றினா அதுக்கு நெக்ஸ்ட் நோடு என்ன இருக்குது, 2 இருக்கா, அப்போ நான் அதுவாக மாற்றிப்பேன். ஓகேவா, அதுவாக மாற்றிப்பேன். இப்போ எனக்கு என்ன இருக்கும், இப்போ கரண்ட் நோடு என்னது, இது. ஓகேவா, எனக்கு இப்போ கரண்ட் நோடு என்னது, இது. ஓகேவா, அதுக்கப்புறம் என்ன செக் பண்ணுவேன், இதோட நெக்ஸ்ட்டு நல்லான்னு செக் பண்ணுவேன். ஓகேவா, நல்லா கிடையாது. ஏன், எனக்கு அங்கே ஒரு நோடு இருக்குது. கரெக்டாக, அப்போ என்ன ஆகும், எனக்கு இந்த கண்டிஷன் என்ன ஆயிருக்கும், ட்ரூ ஆகிருக்கும். ஓகேவா, அப்போ என்ன ஆகும், எனக்கு உள்ளுக்குள்ளே ரன் ஆகும். ஓகேவா, அப்போ நான் என்ன பண்ணுறேன், கரண்ட் ஈக்குவல் டு, ஓகேவா, கரண்ட் ஈக்குவல் டு என்ன கொடுக்குறேன், இந்த 2ஓட நெக்ஸ்ட் என்ன நோடு இருக்கோ அது எனக்கு தாங்கன்னு சொல்கிறேன். அந்த 2ஓட நெக்ஸ்ட் நோடு என்னது, 3. ஓகேவா, அந்த 3யை நான்
இங்கே என்டர் பண்ணுவேன். ஓகேவா? அதாவது இந்த 3ங்கிறத டேட்டா கிடையாது, அதனால தான் நான் ரவுண்டு போடுறேன். நான் என்ன பண்ணுறேன், அந்த நோடையே தான் கரண்ட்டுன்னு எடுத்துக்கிறேன் தவிர அதுக்குள்ள இருக்கிற டேட்டாவை கிடையாது. ஓகேவா? நல்லா பாருங்க, நான் அதனால தான் என்ன பண்ணியிருப்பேன், ரவுண்ட் பண்ணியிருப்பேன். எங்கேயுமே நான் 3ன்னு போட்டிருக்க மாட்டேன், டேட்டாவை கொடுக்கல, அந்த நோடையே நான் என்ன எடுத்துக்கிறேன். புரிஞ்சுக்கோங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இங்கே டேட்டா எடுக்கல, அந்த நோடையே நான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன், திருப்பி செக் பண்ணுறேன். ஓகேவா? அது என்ன ஆயிருக்கு, எனக்கு இங்கே இது ஃபஸ்ட்டு அடுத்து செக் பண்ணுமா, நல்ல இருக்கா, கிடையாது. அப்போ என்ன ஆகும், உள்ளுக்குள்ளே வரும். ஓகேவா? அப்புறம் உள்ளுக்குள்ளே வரும். நம்ம என்ன எடுத்திருக்கோம், கரண்ட் ஈக்குவல் டு கரண்ட் டாட் நெக்ஸ்ட்டு. அப்போது அதுக்கு அடுத்த கரண்ட் என்னதுங்க, இங்கே 4. கரெக்டாக? கரண்ட் டாட் நெக்ஸ்ட் என்னதுங்க, 4. ஓகேவா? முடிஞ்சுதா? அதுக்கப்புறம் இதுக்கு பக்கத்தால் நல்லான்னு பார்ப்போம், கிடையாது. ஓகேவா? அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளே போயிட்டு என்ன பண்ணுவோம், நம்ம இங்கே செக் பண்ணுவோம். அடுத்த அதுக்கு பக்கத்தால் இருக்கிறது 5. கரெக்டாக? அப்போ 5 எடுத்துப்போம். இப்போ பாருங்களேன், இதுக்கு பக்கத்தால் செக் பண்ணுவோம். இதுக்கு பக்கத்தால் நமக்கு இதோட பாயிண்டர் என்ன பக்கத்தால் இருக்குன்னு பார்ப்போம். ஆனால் ஆக்சுவலாக என்ன இருக்குது, நல் இருக்குது. அப்போ என்ன ஆயிருக்கும், எனக்கு கண்டிஷன் ஃபெயில் ஆகிருக்கும். இப்போது லாஸ்ட்டாக பாருங்கள், கரண்ட்டில் எந்த நோடு இருக்குது, கரண்ட்டில் என்ன நோடு இருக்குது, எனக்கு அந்த 5ங்கிற கடைசி நோடு இருக்குது. ஓகேவா? நான் என்ன சொன்னேன், நான் இந்த எக்ஸாம்பிள் என்ன சொன்னேன், நம்ம ஆட் பண்ணணும்னா நம்ம எப்போ நல் வர வரைக்கும் செக் பண்ணிகிட்டே போகணும்னு சொன்னேன்ல, அது அச்சீவ் ஆயிடுச்சா இங்கே, எனக்கு அச்சீவ் ஆயிடுச்சா இங்கே, நம்ம பொறுமையாகவே போகலாம். எனக்கு என்ன ஆயிடுச்சு, இங்கே அச்சீவ் ஆயிடுச்சு. ஓகேவா? அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னா, அப்போது இந்த கரண்ட் டாட் நெக்ஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த வேல்யூ இங்கே என்ன இருக்குது, இப்போதைக்கு நல் இருக்கா, இங்கே நல் இருக்கா, நல்லுக்கு பதில் என்ன பண்ணலாம், என் புது நோடு 6. கரெக்டாக? இதோட மெமரி அட்ரஸ் வந்து இப்போ 111 இருக்குன்னு வைங்களேன். இந்த நல்ல எடுத்துகிட்டு நான் என்ன பண்ணுவேன், 111ன்னு செட் பண்ணிடுவேன். அந்த கணக்கு தான் இங்கே வரும். அப்போ அங்கே பேக்ரவுண்டில் இப்படி நடக்கும். பட் இங்கே நான் ரெஃபரன்ஸ்க்கு என்ன கொடுப்பேன், அந்த நோடையே கொடுப்பேன். கரெக்டாக? அதனால தான் என்ன கொடுத்துருக்கேன், கரண்ட் டாட் நெக்ஸ்ட்டு வந்து என்னவா கொடுத்துருக்கேன், நம்ம க்ரியேட் பண்ண இந்த நோடு இருக்குது பார்த்தீங்களா, இந்த நியூ நோடு, அதையே கொடுத்து இங்கே கொடுத்துட்டேன். கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. அங்கே பொறுத்த வரைக்கும் நம்ம மெமரி அட்ரஸஸை வச்சு எக்ஸாம்பிளில் பார்ப்போம். ஆனால் இங்கே என்ன கொடுப்போம், அந்த நோடையே நம்ம கொடுப்போம். ஓகேவா? அதனால தான் நான் இங்கே என்ன பண்ணியிருப்பேன், சர்க்கிள் பண்ணி காட்டியிருக்கேன். ஓகேவா? சர்க்கிள் பண்ணி காட்டியிருக்கேன். அதாவது அந்த நோடாக எடுத்திருக்கேன். ஸோ என்ன பண்ணிட்டேன், அந்த நெக்ஸ்ட்டுக்கு வந்து இப்போ செட் பண்ணிட்டேன். ஓகேவா? அப்போ என்ன ஆயிருக்கும், நமக்கு இங்கே 1 2 3 4 5 இருந்துச்சு. முன்னாடி இந்த 5க்கு நல் இருக்கும், அதுக்கு பதில் இப்போ என்ன இருக்கும், இந்த நோடு இருக்கும், இந்த நோடுக்கு என்ன இருக்கும், நல் இருக்கும். அப்போ இப்போது இது ஹெட்டு, இது என்னது, டைலு. ஓகேவா? இது டைலு, இது ஹெட்டு. ஓகேவா? இப்போ புரிஞ்சுதா? இப்படி தான் இந்த மெத்தடை நான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இந்த மெத்தடை டிக்ளேர் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்களேன், இந்த டிஸ்பிளே மெத்தட் இருக்கட்டும். நான் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். 5 10 15 25 30 35 வரைக்கும் இந்த மாதிரி திருப்பி ஆட் பண்ணிட்டேன். இப்போ ரன் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ ரன் பண்ணோன்னே எனக்கு ஆன்சர் பாருங்களேன், எனக்கு வந்துருச்சா, 5 10 15 25 30 35 வந்துருச்சா. இந்த டிஸ்பிளே மெத்தட் பார்க்கலாம். ஓகேவா? இந்த டிஸ்பிளே மெத்தட் பார்த்துட்டு இந்த வீடியோவை முடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ இப்போ என்ன ஆயிருக்கு, நான் இதை ஆட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் டிஸ்பிளே மெத்தட் பார்க்கலாம். ஆட் பண்ணுறது புரிஞ்சுதா? ஸோ அதுக்கப்புறம் டிஸ்பிளே மெத்தட் ரொம்ப 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 ஈஸி. ஓகேவா? ஸோ எக்ஸாம்பிள் நான் ஃபஸ்ட்டு என்ன செக் பண்ணணும். ஓகேவா? எனக்கு நான் டிஸ்பிளே பண்ணுறதுன்னு என்ன அர்த்தம், எனக்கு அந்த நோடை டிஸ்பிளே பண்ணுன்னு அர்த்தம். அதாவது அந்த நோடை காட்டுன்னு அர்த்தம். ஓகேவா? இந்த நோடை நான் காட்டணும்ல ரெஃபரன்ஸ்க்கு, அதுக்காக இந்த மெத்தட் எழுதியிருக்கேன். ஓகேவா? ஸோ இப்போது எனக்கு அந்த ஹெட்டு இங்கே ஃபஸ்ட்டு ஒரு நோடு இருந்தால் தானே அதை டிஸ்பிளே பண்ண முடியும். எனக்கு நோடே இல்லைன்னா அப்போ நான் என்ன பண்ணும், அந்த லிஸ்ட்டு வந்து எம்டின்னு சொல்லணும்ல, லிஸ்ட் இஸ் எம்டி, அதாவது லிங்க்டு லிஸ்ட் இஸ் எம்டின்னு போட்டுக்கலாமா. ஓகே, நான் எழுதும் போது எங்கே எழுதாம விட்டுட்டேன், லிங்க்டு லிஸ்ட் இஸ் எம்டின்னு வச்சுக்கலாமா. ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்கேன், ஹெட் ஈக்குவல் டு நல்லா இருந்துச்சுன்னா என்ன பண்ணியிருக்கேன், லிங்க்டு லிஸ்ட் இஸ் எம்டின்னு போட்டுட்டு நான் என்ன பண்ணிட்டேன், அதை ரிட்டர்ன் பண்ணிட்டேன். ஓகேவா? இப்படி இல்லைன்னா எனக்கு ஒரு நோடு அது இருக்குதுன்னு அர்த்தம். கரெக்டாக? அதனால என்ன பண்ணியிருக்கேன், இந்த ஹெட் நோடு எடுத்துட்டேன். ஆஸ் யூஷுவல் இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாமா, நம்ம எக்ஸாம்பிள் படி 1 2 என்னது 3 4 5. இது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஓகேவா? ஸோ இது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஓகேவா? அதுப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, கரண்ட் நோடு வந்து நாட் ஈக்குவல் டு நல்லான்னு செக் பண்ணுவேன். கரெக்டாக? இப்போ இந்த கரண்ட் நோடு நல்லா கிடையாது, ஏன், எனக்கு நோடு இருக்குது. கரெக்டாக? அப்போது அப்படி இருந்துச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்னா, சிஸ் அவுட்டில் அதை பிரிண்ட் பண்ணிடுவேன். ஓகேவா? சிஸ் அவுட்டில் நான் அதை பிரிண்ட் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் இது கூட விட்டுருங்க, இதை கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இது வந்து நான் அந்த இதுக்காக விட்டுட்டேன், ஆக்சுவலாக இது தேவையில்லை. ஓகேவா? அந்த ஆரோ மார்க் போடணுன்னு வச்சுருக்கேன். புதுசாக பார்க்குறவங்களுக்கு இது வேணாம், விட்டுறலாம். ஓகேவா? அதுக்கப்புறம்
நான் என்ன பண்ணுவேன், அடுத்த நோடுக்கு போகணும். அப்போ தான் எனக்கு என்ன ஆகும், அடுத்தது பிரிண்ட் ஆகும். ஸோ அடுத்த நோடுக்கு போகிறக்கு என்ன நமக்கு தெரிஞ்சிருக்குமே, கரண்ட் ஈக்குவல் டு கரண்ட் டாட் நெக்ஸ்ட்டு. அப்போ என்னது, இதுக்கான நெக்ஸ்ட்டுக்கு பார்த்த இந்த நோடு இங்கே இருக்கும்ல, அப்போ நம்ம இங்கே கொடுத்தோம்னா ஃபஸ்ட்டு கரண்ட் என்னவாக இருக்கும், ஹெட் நோடாக இருக்கும். ஹெட் நோடு என்னது, கரண்ட் ஈக்குவல் டு 1. அதுக்கப்புறம் நம்ம பண்ணுவோம், இதை பிரிண்ட் பண்ணியாச்சு கரெக்டாக. இப்போ எனக்கு இது கன்சோலில் பிரிண்ட் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் பக்கத்தால் பிரிண்ட் பண்ணும். அப்போ என்னது, இதோட ரெஃபரன்ஸ் எடுத்து போட்டோம்னா எனக்கு 2 கிடச்சிரும். அப்போது என்ன பண்ணுவோம், அடுத்தது இது பிரிண்ட் ஆயிரும், அதுக்கப்புறம் இது பிரிண்ட் ஆயிரும் கரெக்டாக. அதுக்கப்புறம் இதுக்கு பக்கத்தால் இருக்கிறது, இதுக்கு பக்கத்தால் இருக்கிறதுக்கு, இது பக்கத்தால் இருக்கிறதுக்கு, எது வரைக்கும் நான் செக் பண்ணும், அந்த கடைசி டெயில் நோடு வரைக்கும் செக் பண்ணும். டெயில் நோடுங்கிறது எப்படி கண்டுபிடிப்போம், அந்த டெயில் நோடு வந்து அதோட லிங்க் இல்லை அதோட பாயிண்டர் நல்லுன்னு இருக்கணும் கரெக்டாக. ஸோ அது வரைக்கும் நான் செக் பண்ணிப்பேன். அதனால தான் இங்கே என்னது, கரண்ட் நாட் ஈக்குவல் டு நல்லுன்னு போட்டுட்டு பிரிண்ட் பண்ணிவிட்டு, ஓகேவா, அப்படி நல்லா இல்லைன்னா அதை பிரிண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருப்பேன், கரண்ட் ஈக்குவல் டு கரண்ட் டாட் நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துருப்பேன். இவ்வளோ தான், ஓகேவா, இவ்வளோ தான் இந்த மெத்தட், ஓகேவா. ஸோ இப்போதைக்கு நான் இங்கே வந்துட்டு ஸ்பேஸ் கொடுக்கல, ஓகேவா, பிரிண்ட் எல்என், எஸ், ஸ்பேஸ் கொடுத்துக்கலாமா, எஸ், ஓகேவா. எனக்கு என்ன பிரிண்ட் ஆயிடுச்சு, 5 10 15 25 30 35 பிரிண்ட் ஆயிடுச்சு. இதுதான் என்னது, டிஸ்பிளே மெத்தட், ஓகேவா. ஸோ இப்போது இந்த வீடியோவில் என்ன பார்த்துருக்கோன்னா, ஓகேவா, நம்ம லிங்க்டு லிஸ்ட் என்னென்னு பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு நோடை எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு நான் பார்த்துருக்கோம். அந்த நோடுக்கு அப்புறம் அந்த நோடை எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்த்துருக்கோம், ஓகேவா. அதுக்கப்புறம் அந்த ஆட் பண்ண நோட்ஸ் எல்லாத்தையும் இப்போ காம்பினேஷன்ஸ் ஆஃப் நோட்ஸ் தான் என்னது, லிங்க்டு லிஸ்ட்டு. அந்த லிங்க்டு லிஸ்ட்டை எப்படி டிஸ்பிளே பண்ணுறதுன்னு பார்த்துருக்கோம், ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோவை இதோடு முடிச்சுக்கலாம். ஸோ மீதி இதை வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம், ஓகேங்களா. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு தடவை தான் கண்டிப்பாக மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள்ஸ் என்ன பண்ணியிருக்க மாட்டிங்கன்னா, இதை லிங்க்டு லிஸ்ட்டை ட்ரை பண்ணியிருக்க மாட்டீங்க. நாம் என்ன பண்ணுவோம், இன்டர்வியூ பர்பஸ்க்காக ஃப்ரெஷர்ஸாக இருக்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம், அந்த அரே ஸ்ட்ரிங்ஸில் தான் மோஸ்ட்டாக கான்சென்ட்ரேட் பண்ணியிருப்போம். இப்போ டிஎஸ்ஏ நீங்கள் ஒரு ப்ராடக்ட் பேஸ்டு கம்பெனிஸ் அட்டன் பண்ண போகிறீங்கன்னா லிங்க்டு லிஸ்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அப்போ என்ன பண்ணணும், இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணும். ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது தான் புதுசாக இருக்கும். ஏன்னா நம்ம அந்த நெக்ஸ்ட்டு அந்த நோடு இதெல்லாம் நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ஸ்டார்டிங்கில் கஷ்டமாக இருக்கும். பட் ஒரு தடவை 2 தடவை பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஓகேங்களா. ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். see you guys in another great video.